அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சஷ்டி. இன்னைக்கு நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி பார்த்துருவோம். காலையில சஷ்டி அப்படின்னாவே எல்லாருக்குமே தெரியும். காலையில எந்திரிச்சதும் நம்ம குளிச்சுட்டு சஷ்டி, கந்த சஷ்டி கவசமும் ஏன்னா காக்க காக்க கனகவேல் காக்க அவரு தான் நம்மளை காக்கக்கூடியவர். அந்த கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு கவசம் போன்று இருக்கக்கூடிய ஒரு கவசம் தான் அது. அதை சொல்ல வார்த்தைகளே கிடையாது. 2வது நம்ம வேல்மாறல் எல்லாருமே நிறைய பேர் வேல்மாறல், கந்த சஷ்டி கவசம் நீங்கள் எது வேணாலும் சஷ்டி அன்னைக்குன்னு நீங்கள் படிச்சுக்கலாம். சரி, நம்ம இன்றைக்கு குபேர சஷ்டி அப்படிங்கிறதுனால சஷ்டி கூட சேர்ந்து குபேர சஷ்டியும் நம்ம இன்னைக்கு கும்பிட போகிறோம். அதுக்கு 2 வரிகள் நான் சொல்லியிருக்கேன். அந்த 2 வரிகளையும் சேர்த்து நீங்கள் பாராயணம் பண்ணிக்கலாம். இன்றைக்கு சஷ்டி அன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? வேலை எல்லாருமே நாம் மானசீக பூஜை அப்படிங்கிறது நம்ம எல்லார்ட்டையுமே இருக்கணும். ஏன்னா கடவுளை நம்ம கும்பிடும்போது மானசீகமாக கும்பிடணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். விளக்கு போடுறது, இப்போ நிறைய விளக்குகள் வந்துருச்சு. இந்த விளக்கு போடுங்க, அந்த விளக்கு போடுங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படிலாம் வேணாங்க. உங்களால் என்ன விளக்கு முடியுதோ அதை போடுங்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த விளக்கு போடணும், அந்த விளக்கு போடணும் யாரும் நம்மளுக்கு சொல்லலை. விளக்குகள் நம்மளுக்கு எது முடியுமோ அந்த விளக்கு நம்ம போட்டுக்கலாம். அகல் விளக்கு கூட நம்ம ஏற்றிக்கலாம். அது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, நம்ம கடவுளை கும்பிடையில் நம்மளுடைய மனம் தூய்மையாக இருக்கணும். அது மட்டும்தான். மனமாக இருக்கட்டும், உடம்பாக இருக்கட்டும், தூய்மையாக இருந்தால் அதுவே போதும். இன்றைக்கு நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்திலேயே சாமி கும்பிட்டீங்க அப்படின்னாலும் பரவாயில்லைங்க. நீங்கள் மாலை 5:30 மணிக்கு மேலே இந்த 2 வரியும் சொல்லிக்கங்க. ஏன்னா மாலை 5:30 மணிக்கு மேலே தான் அந்த குபேரரை 2 குபேரருக்காக நம்ம 2 வரிகளை பாராயணம் பண்ண போகிறோம். ஏன்னா அப்போல்லாம் ஸ்டார்ட் ஆகுது மாலை 5:30 மணிக்கு மேலே. இப்போ நம்ம குபேரர் அப்படின்னாவே நம்மளுக்கு தெரியும், செல்வத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறவர். இப்போ இவருக்கு இந்த 2 மந்திரங்களை மட்டும் இன்னைக்கு நம்ம சொல்கிறோம். ஓம் ஸ்ரீ ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக. ஓம் ஸ்ரீம் ஓம் க்ரீம் ஸ்ரீம் க்ரீம் க்ரீம் க்ளீம் விட்டேஸ்வராய நமக. அவ்வளோதாங்க. இதை நீங்கள் சொல்லிவிட்டு பூஜையை நீங்கள் என்ன செஞ்சலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்ட் பண்ணிடல இதையும் நீங்கள் சஷ்டி வருதுனால சேர்த்து இதையும் படிச்சுக்கோங்க. சரி, இன்றைக்கி நம்ம என்ன நெய்வேத்தியம் படைக்கலாம், அது அடுத்த கொஷின். இன்றைக்கு நம்ம கொண்டக்கடலையை அவிச்சு சாமி கும்பிடுறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லைங்க, கொண்டக்கடலையோடு சேர்த்து நம்ம முருகருக்காக ஏதோ ஒரு நெய்வேத்தியம் உங்களால் முடிஞ்சது ஒரு சின்ன இனிப்பை பண்ணி கூட 2ஐயும் சேர்த்து நீங்கள் கும்பிடலாம். இல்லை அப்படின்னா கொண்டக்கடலை மட்டும் வச்சு கூட நீங்கள் கும்பிடலாம். அது உங்களுடைய சௌரியத்தை பொறுத்தது. இவ்வளவு தாங்க. இன்றைக்கு இந்த தகவல் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அனைவருக்கும் நன்றி.